Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'an al-Karim, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim, wa ma arsalnaka illa rahmatan lil alamin. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் மீது உன்னதமானவர்கள் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். குழுவிற்கின்ற அனைவருக்கும் முதற்கல் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுக்கு முன்னால் நான் பேசுகின்ற தலைப்பு அல் குர்ஆன் ஒரு அற்புதம். உலகத்தில் மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன் ஷரீஃப். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ புத்தகங்கள் நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அல் குர்ஆனுக்கு இருக்கும் சிறப்பு மகிமை வேற எந்த புத்தகத்திற்கும் கிடையாது. அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் கண்ணியம் என்னவென்றால் அந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்தும் உயர பெறும். எப்படின்னு கேட்கிறீங்களா? அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற ரமலான் சென்ற மாதமானது. அல் குர்ஆன் இறங்கிய இரவு என்பதால் லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அல் குர்ஆனை கொண்ட மலக் என்பதால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்கானார்கள். அல் குர்ஆன் இறங்கிய ஊர் என்பதால் மக்கா சிறந்த ஊரானது. அல் குர்ஆன் இறங்கிய மொழி என்பதால் அரபி சிறந்த மொழியானது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட உம்மத் என்பதால் நாமும் சிறந்த உம்மத்தானோம். அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் சிறப்பு இதுதான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நபிமாருக்கு கொடுத்த மூஜிசாக்களில் மாபெரும் மூஜிசாவாக அல்லாஹ் நபிமாருக்கு வழங்கிய அற்புதங்களில் பேரற்புதமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் உண்மையில் நபியாக இருந்தால் இதற்கு முன்னால் இந்த நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை போன்று நீங்களும் எங்களுக்கு அற்புதத்தை காட்டுங்கள் என்று இடைவிடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததில் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவலம் யக்ஃபின் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாபா யுத்லா அலைஹிம். அவர்களிடத்தில் ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கியது அவர்களுக்கு போதாதா என்று கேட்கிறார். குர்ஆன் தான் மிக பெருமைப்புறம், அதை விட வேற எந்த அற்புதத்துக்கு அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். எனவே உலகத்தில் இதுவரை வந்த அற்புதங்களை விட வேறு அற்புதம் அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பிறப்பை பாம்பாக்கும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா நபிக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை சுகமாக்கும் ஆற்றலை கொடுத்தான். அவைகள் அவர்களின் காலத்தோடு முடிந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் அந்தந்த காலத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அற்புதமாக கொடுத்தான். அது இன்று வரை இல்லை இனி கியாமத் வரை அழிய அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வேறெந்த வேத நூல்களோ புத்தகங்களோ ஏற்படுத்த முடியாத புரட்சியும் சமூக மாற்றத்தையும் அல் குர்ஆன் ஷரீஃப் அகிலத்தில் ஏற்படுத்தியது. எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தீனை நிலைநாட்ட கூடியவராக மாற்றியது குர்ஆன் தான். எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தது தீனை நிலைநாட்ட கூடியவராக மாற்றியது குர்ஆன் தான். இருந்து கிடந்த உள்ளங்களை அல்லாஹ்வின் ஒளியால் நிரப்பி ஒளி விளக்குகளாக மாற்றியது குர்ஆன் தான். உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ புத்தகங்கள், இவற்றில் எத்தனையோ கடமுனாத உள்ளம் கொண்டவர்களையும் கல்நெஞ்சம் கொண்டவர்களையும் தன் வசீகர வார்த்தையால் ஈர்த்து தன் வழிக்கு கொண்டு வந்த பெருமை அல் குர்ஆனுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வசனங்களை கேட்டதினால் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, யாரோடு எந்த பொருளோடு செல்கிறதோ அவரையும் அந்த பொருளையும் உயிர்படுத்துகிற மாபெரும் அற்புதத்தை அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தன்னை சுமந்தவர்களை, தன்னை கண்ணியப்படுத்தியவர்களை, தன்னை அழகுபடுத்தியவர்களை, தன்னை அலங்காரப்படுத்தியவர்களை, தன்னை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர்களை இம்மையிலும் மறுமையிலும் உருவப்படுத்துகிற ஒரு அற்புத வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப். பேரற்புதமாக அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுவதற்கும் அதோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும்
செய்வதற்கும் அதன்படி அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.